ஹாய் கைஸ் எல்லாரும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாரண்ட். டேய் அதை பத்தி பேசிட்டேடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லை இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ரிவ்யூ பண்ணது 1 to 4 வாரண்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸ்ல வந்துட்டு 4 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்குது ZEE5 தமிழ்ல. ஸோ அந்த வெப்சீரிஸ் பத்தி ஃபுல்லா டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்போ வந்துட்டு 5 to 8 இதோட அந்த கதை முடியுது. ஸோ சீசன் 1ல வந்துட்டு மொத்தம் 8 எபிசோட். அதுல வந்து நான் 1 to 4 ரிவ்யூ பண்ணிட்டேன். யாருக்கு தெரியும். அண்ட் 5 to 8 வந்து நான் இப்போ ரிவ்யூ பண்ண போறேன். இந்த 5 to 8ல என்ன இருந்துச்சு, ஏது இல்லை, ஏது இருக்கு, என்ன இல்லை, என்ன இருந்துச்சு, என்ன இருக்க போகுது, என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா பார்க்குறோம். வாங்க கொடுக்கலாம். நாளானைக்கு சில விஷயங்கள் நம்முடைய ஹீரோவோட வாழ்க்கை நடக்க போகுது. அப்போ அதுக்காக அவர் வந்துட்டு பத்திரிக்கையெல்லாம் வச்சுட்டு அப்படியே அந்த ஒரு ஃபீல்டில் அவர் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ். இந்த சின்ன சின்ன குழந்தைங்களை பேசி மயக்கி, 12th 10th படிச்சுட்டு இருக்கிற பொண்ணுங்களை பேசி மயக்கி லவ் பண்ணுறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணுற சில ஃப்ராடுங்க எல்லாம் உள்ள மாட்டிருக்காங்க. கஞ்சா இது லழுக்கு இதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருந்த சில பைத்தியக்காரன் மாட்டிருக்காங்க. கருப்பு நீ வந்தா செட் ஆகும். வா கருப்பு, ஒரே ஒரு நீ அடிச்சாதான் கரெக்டாக இருக்கும். காலை உடைகிறது நீ அடிச்சாதான் கரெக்டாக இருக்கும். வா கருப்பு, மேட்ரை கேளுக்கிறப்ப சொல்றது கேளுக்கிறப்ப அப்படின்ட்டு போலீஸ்காரங்க கூப்பிட்டு போறான். அப்போ இது ஏற்கனவே இவர் வந்து எப்படிப்பட்ட கேரக்டரிசம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த கருப்பு அப்படிங்கிற பேரை வந்துட்டு கோட்டை கருப்பு சாமி அப்படிங்கிற பேரை ஒரு அக்யூஸ்டாக இவரை வந்துட்டு கொட்டைன்னு கூப்பிட வச்சு, அதுக்கப்புறம் அதை வந்து மறக்கடிக்கணும். நான் கொட்டை கிடையாதுடா, கோட்டை கருப்பு சாமிடா நானு அப்படிங்கிறத தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட விஷயம் இவர் பண்ணுவார். வாரண்ட் கேஸ் அப்படிங்கிற அந்த வாரண்ட்ஸ் இந்த கேஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு பெண்டிங்ல கிடக்கிற எல்லா கேஸையும் வந்து ஓரளவுக்கு இவர் முடிச்சுக்கிட்டே வருவார். கேஸை பிடிச்சிக்கிட்டே வருவார். அப்படி கொடைக்கானல் சரவணன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு திருட்டு பையன், அவரை பிடிக்க முடியாது அப்படிங்கிற இருக்கும்போது இவர் தனியா போய் அவரை பிடிப்பார். ஸோ பிடிக்கிற விஷயத்துல தான் அங்க மிகப்பெரிய ட்விஸ்டே நடக்கும். என்ன தெரியுமா, அவனை பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களா, பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களா இப்படிங்கிற விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது கடைசியில அவனை பிடிச்சிட்டு. ஸோ பிடிச்சிட்டு வரும்போது அந்த இடத்துல என்ன ஆகுனா, என் பேரு கொட்டை கிடையாதுடா, என் பேரு கோட்டை கருப்ப சாமின்னு சொல்ற மாதிரி அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவனை அடிச்சு அவனை சாவடிக்கிற அளவுக்கு அடிச்சுட்டு எல்லாருமே ஸ்டேஷன்ல இருக்கிற மொத்த பேருமே வந்து அவங்களோட ஒரிஜினல் பேரு கருப்பு 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 கோட்டை கருப்பு சாப்பிட்டு சொல்றாங்க, கருப்புன்னு சொல்லுங்க, என் பேரை கருப்புன்னு சொல்லு, கருப்பு அப்படின்னு சொல்லு அப்படின்ட்டு அவனை அடிச்சு எல்லாருமே கருப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர் சாந்தி அடைவார். ஓகே, இதுக்கு தான் நான் வெயிட் பண்ண. அதுக்கப்புறம் அந்த கோபம், அந்த ஒரு வெறி, அந்த ஒரு வேகம், என்னை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க, இந்த ஒரு விஷயத்தினாலே வந்துட்டு எல்லார்ட்டையும் கோவப்படுறாரு, எல்லாரையும் அடிக்கிறாரு, கெடாவார்த்தை கூப்பிடுறாரு, இந்த மாதிரி பிஹேவ் பண்றாரு. அடையாளங்கிறது மற்றவங்க நமக்கு கொடுக்கறது இல்லை, நமக்கு நாமளே உருவாக்கிக்கிறது. இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்கு இவரோட லைஃப்ல. நான் 2-3 விஷயம் நடக்க போகுது அவருடைய வாழ்க்கையில. மேரேஜ் சம்திங் அந்த மாதிரி நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது இவர் வந்து இந்த டைம்ல ஒரு போலீஸ் இந்த ஒரு காலில் நீ ஒன்று பண்ணு, அது நீ தான் கரெக்டாக பண்ணு அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் பயப்பட்டவர் இப்போ இருந்து அதை எக்ஸ்பெக்ட் ஆகிட்டாரு. ஸோ கூப்பிட்டு இதை பண்ண வைக்கும்போது பக்கத்துல நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, பக்கத்துல நிறைய பசங்க உட்காந்துருக்காங்க. இதை பார்த்தவொடனே எல்லாருமே பயப்படுறாங்க, அலறாங்க. சரி அப்படி இப்படி அடிச்சாச்சு, முடிச்சாச்சு, பயந்தாச்சு அப்படின்னு இருக்கும்போது ஒரு எல்லாருமே எந்திரிக்கிறாங்க, ஒருத்த மட்டும் எந்திரிக்கல. அச்சோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது எஸ், நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட், லாக்அப் டெத் அப்படி ஆயிடுச்சு. ஏன் இல்லை அடிச்சவன் செத்தாங்கன்னு கேட்டா இல்ல, அடி வாங்காதவன் செத்துட்டான். ஏன்னா அதை பார்த்துட்டு பயத்துல ஃபிக்ஸ் வந்து செத்துட்டாப்ல. ஸோ இப்படி ஒரு சீக்வன்ஸ் அங்கே நடந்துருச்சு. இப்போ இதை மறைக்கணும், என்ன பண்றது அப்படி மாதிரி இருந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த அந்த மேட்ரிங் நடக்கவே இல்லை அப்படிங்கிறதுக்காக அதை மறைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றாங்க. இப்போ கருப்பு எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா வந்துட்டு சில கேஸை முடிக்கிறதுக்காக தன்னோட சொந்த காசை செலவு பண்ற ஒரு கேரக்டர் கருப்பு.
அண்ட் அது மட்டும் இல்லாம யார்கிட்டையும் லஞ்சமே வாங்காத ஒரு ஆள் தான் கருப்பு. பட் அவருக்கு நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கேவலமான இன்சிடென்ட்ஸ். நிறைய கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் வந்துச்சு ஒருத்தர். திடீர்னு ஒரு இதில் வந்து அவர் கிடச்சி அந்த வேலையை திரும்ப கற்றுக்கிட்டு அதில் வந்து அவர் டிஸ்கரேஜ் ஆகிற டைமில் அவர் வந்துட்டு கொட்டன்னு கடுப்பேற்றி அவர் திரும்ப அது வென்று வரும்போது கடைசியில் இப்படி நடக்கும்போது அவரும் அந்த ஊர்ல இதிலே மாறிட்டாரு, அந்த லைஃப் ஆஃப் சர்க்கிளில் மாட்டிட்டார். ஸோ அப்படி இவர் வந்து அதில் மாட்டிக்கிட்ட போது வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் பண்ணுறாங்க. அந்த கேஸை தப்பிக்கிறதுக்காக நிறைய விஷயம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து நிறைய விஷயம் நடக்குது. எல்லாம் பண்ணி கடைசியில் அவங்க வந்து செயலுக்கு போனாங்களா போக இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வெப்சீரிஸ் இருக்கிற ஒரு பிளாட். லாஸ்ட் கிளைமேக்ஸில் கடைசியில் ஒரு ஒரு அவன் அக்யூஸ்டா அவன் வந்து நல்லவனானே தெரியாது ஒருத்தர். அவன் கையில இவர் மாட்டுவார், கருப்பு மாட்டுவார். கருப்பு கையில மாட்டவராரு, கருப்பு அவர்களை மாட்டுவார். ஸோ மாட்டினதுக்கு அப்புறம் அவர் சில விஷயம் வந்து இவரை வச்சு செய்வார். ஓகேவா, இப்போ நான் தான் அந்த அந்த நார்மல் மேன், இவர் வந்துட்டு கருப்பு போலீஸ் அப்படின்னா நான் தான் அவரை வச்சு செய்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இவர் வச்சு செய்கிறாரு. கடைசியில் சில விஷயம் சொல்லி புரிய வைக்கிறாரு. புரிய வச்சோன்னே இவர் தெளிவானாரா ஆகலையா, ஸோ இவர் மாட்டினாரா மாட்டலையா, கொலை பண்ணிட்டாங்களா, ஸோ மாட்டினாரா மாட்டலையா, அண்டு கடைசியில் என்ன நடந்துச்சு, இங்கே என்னதான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இருக்கிற ஒரு சீரிஸ் தான் இந்த 5 to 8 அண்ட் 1 to 8. புரியுதா? இப்போ நான் 5 to 8 ரிவ்யூ பண்ணிடுறேன். அண்ட் 1 to 8 வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கதை கரெக்டாக புரியும். ஸோ நார்மல் தான், ஜஸ்ட் இவ்வளோ தான். ஓகேவா, கவர்மெண்ட் ஜாப் தேடுறாப்புல எல்லாம் 1-2 மார்க்கில் போயிடுது. விரக்தியின் உச்சகட்டத்தில் இருக்கும்போது அவரோட மாமா, ஒரு போலீஸில் வந்து டிரைவராக இருக்கிற ஒரு மாமா வந்துட்டு இவருக்கு போலீஸ் வேலை ட்ரை பண்ணி பார்ப்போம் ட்ரை பண்ணுறாங்க. அங்கே எந்த வேலையுமே தெரியாமல் போகிறாரு, கேவலப்படுத்தப்படுறாரு. கடைசியில் ஒரு அக்யூஸ்டை வந்துட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போகிற வழியில் அந்த அக்யூஸ்ட் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாப்புல. அதை பண்ணதுக்கப்புறம் இவரால் எதுவுமே பண்ண முடியாமல் இங்கே கூட இருக்கிற எல்லாருமே வந்துட்டு கொட்டன்னு கலாய்க்கிறாங்க. அப்புறம் கலாய்க்கும் போது வேற வழி இல்லாமல் அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக, இல்லை நான் வேலையை விட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு இருக்கும்போது தன்னோட அப்பா வந்து இல்லை அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து அவரை திரும்ப அந்த வேலையை வந்துட்டு போக வைக்கிறாப்புல. போக வச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணி அந்த கேஸே வந்துட்டு இவரே கண்டுபிடிக்கிறார். அந்த அந்த பிடிக்க முடியாத ஒரு ஆளை இவரே கண்டுபிடிச்சு கடைசியில் இவர் நான் வந்துட்டு கொட்டை கிடையாது, நான் கோட்டை கருப்பு சாமி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணும்போது இவர் நான் தான் அப்படிங்கிற ஒரு தலைக்கு ஏறின டைமில் கடவுள் வந்து இவர் லாக் படிக்கிறாரு. அதுதான் அந்த லாக்அப் டெத்து. அதுக்கப்புறம் இவர் திருந்தினாரா திருந்தலையா, இவர் 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 தன்னை புரிஞ்சுக்கிட்டாரா புரிஞ்சுக்கலையா இப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து வச்ச ஒரு குழப்பி அடிச்ச ஒரு கதை தான் இது. குழப்பி அடிச்சதுன்னா வந்து லைக் விலங்கு வேர்ல்டில் வர ஒரு கதை. விலங்கு என்னது? விலங்கு வந்து நம்முடைய விமல் சார் 2022 நடித்த ஒரு வெப் சீரிஸ். அதை எடுத்த டைரக்டர் தான் இங்கே வாரண்டில் வந்துட்டு ஆக்டராக இருக்காரு. இங்கே வாரண்டில் ஆக்டராக இருக்கிற ஹீரோ தான் அங்கே வந்துட்டு டைரக்டராக இருக்காரு விலங்கு. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாரண்டு வெப் சீரிஸ் பார்த்தாலும் சரி, இல்லை விலங்கு வெப் சீரிஸ் பார்த்துட்டு வந்தாலும் சரி. விலங்கு வெப் சீரிஸ் வந்துட்டு ZEE5 இருக்குது. அதே மாதிரி வாரண்ட் வெப் சீரிஸ் வந்துட்டு ZEE5 தமிழில் இருக்குது. 5 to 8 ரிவ்யூ வந்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அங்கேயே வந்துட்டு 8 எபிசோட், இங்கே 8 எபிசோட் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ZEE5 தமிழில் இருக்குது.